ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச்சு வழக்கில் அடிக்கடி பேசக்கூடிய சில வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸ், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கியா ஆப்கோ யாது ஹே. ஆப்கோ யாது ஹே அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஞாபகம் அப்படின்னா யாது, உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ. ஸோ இருக்கா அப்படின்னு அந்த கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து கியா. ஸோ கியா ஆப்கோ யாது ஹே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. நான் என்னெல்லாம் சொன்னேனோ, ஸோ சொன்னேன் பாஸ்ட் டென்ஸ், அதனால் மெயின்னே. ஸோ இந்த மெயின்னே சப்ஜெக்ட் கூட மே அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அது கூட நே ஏன் வருது அப்படின்றது நம்மளோட பாஸ்ட் டென்ஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயின்னே ஜோ குச்பி அப்படின்னா எதுவெல்லாம், ஜோ குச்பி கஹா. ஸோ கஹோ அப்படின்னா சொல்லு, சொன்னேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாஸ்ட் டென்ஸில் கஹா அப்படின்னு சொல்லணும். ஸோ கியா ஆப்கோ யாது ஹே மேன்னே ஜோ குச்பி கஹா. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து நான் சொன்னது எல்லாம் அப்படின்னா நம்ம முன்னாடி சென்டென்ஸில் பார்த்த மாதிரி தான். மெயின்னே ஜோ குச்பி கஹா அப்படின்றத சொல்லணும். நான் சொல்கிறது எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ரெசன்ட் டென்ஸில் நான் சொல்கிறது எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மே ஜோ குச்பி கஹதா ஹுன். ஆணாக இருந்தால் வந்து கஹதா ஹுன். அந்த ஜோ குச்பி அப்படின்றது அப்படியே தான் வரும். ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து மே அப்படின்றது தான் வரும், நே சேராது சப்ஜெக்ட் கூட. ஓகேவா? பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் சப்ஜெக்ட் கூட நே வரும். ஸோ மே ஜோ குச்பி கஹதா ஹுன். இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து மே ஜோ குச்பி கஹதி ஹூன் ஓ பகுத் ஜரூரி ஹே. பகுத் ஜரூரி அப்படின்னா ரொம்ப முக்கியம். யாத் ரக்கனா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாத் ரக்கோ அப்படின்னு சொல்லலாம். யாத் ரக்கியே அப்படின்னா ரெஸ்பெக்டோட சொல்கிறதா அர்த்தம். யாத் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரக்கோ ரக்கியே அப்படின்ற மாதிரியான வேர்பை யூஸ் பண்ணணும். நான் சொன்னதெல்லாம் ஏன் செய்யலை அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ ஏன் செய்யலை அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம். ஸோ தும் அப்படின்னா நீங்கள், ஓ சப் அப்படின்னா வந்து அதுவெல்லாம், கியோன் நஹி கர்த்தே அப்படின்னா ஏன் செய்யலை, கியோன் அப்படின்னா ஏன், நஹி கர்த்தே அப்படின்னா வந்து செய்யலை. ஜோ மெய்னே கஹா நான் சொன்னது, இல்லை ஜோ குச்பி மெய்னே கஹா அப்படின்றத நம்ம சொல்லலாம். நான் சொன்னது எல்லாம் ஜோ குச்பி மெய்னே கஹா, ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்தது, நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லை. ஸோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம திட்டும் போது வந்து நான் அப்போவே சொன்னேன், நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தும்னே நஹி சுனா. ஸோ நீங்கள் கவனிக்கலை, நஹி சுனா அப்படின்னா கேட்கலை, கவனிக்கலை. மேன்னே ஜோ குச்பி கஹா நான் சொன்னது எல்லாம். பஸ் வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை பஸ் வரும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான மீனிங்கில் தான் வர்றது. வர்ற மாதிரி தெரியல, வரும்னு தோணலை. ஸோ எனக்கு தோணலை, முஜே நஹி லக்தா ஹே, இல்லை முஜே லக்தா நஹி ஹே. ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். லக்தா நஹி ஹே இல்லை நஹி லக்தா ஹே. வரும்னு, ஸோ வரும் என்று எனக்கு தோணலை. என்று அப்படின்னாலே கீ வரும், அதுக்கு அடுத்தது என்றுக்கு அடுத்தது வர்ற சென்டென்ஸ் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதனால தான் வந்து முஜே நஹி லக்தா ஹே கி பஸ் ஆயேகி. பஸ் வரும் அப்படின்னா பஸ் ஆயேகி. பஸ், ட்ரெயின் இந்த மாதிரியான வெஹிக்கல்ஸ்லாம் வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பெண்பால், அதனால தான் வந்து ஆயேகின்னு வருது, ஆயேகான்னு வராங்க. ஓகேவா? முஜே லக்தா நஹி ஹே கி பஸ் ஆயேகி. அவர் வருவாருன்னு எனக்கு தோணலை. இங்கே வந்து ஆண்பால், அவர் வருவாருன்னு, அதனால் வந்து ஓ ஆயேகா அப்படின்றத சொல்லணும். ஸோ எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முஜே லக்தா நஹி ஹே கி ஓ ஆயேகா அப்படின்றத சொல்லணும். அடுத்தது, நீங்கள் வேலையை இன்னைக்கு முடிப்பீங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே லக்தா நஹி ஹே, இல்லை முஜே நஹி லக்தா ஹே என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கி. நீங்கள் இன்றைக்கி வேலையை முடிப்பீங்க, இதை நம்ம எப்படி சொல்லலாம், முடிக்க முடியும், முடிப்பீங்க அப்படின்றத. ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள், ஆச் இன்னைக்கு, காம் கதம் அப்படின்னா, காம் அப்படின்னா வேலை, கதம் கர் பாயேங்கே அப்படின்னா முடிப்பீங்க, முடிக்க முடியும். கதம் அப்படின்னா முடிக்கிறது, கர் பாயேங்கே அப்படின்னா முடியும், செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இங்கே வந்து சக்தே அப்படின்றத சொல்லலாம், சக்கேங்கே அப்படின்றதும் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான்.
அடுத்தது, நீங்க பண்றது சரின்னு எனக்கு தோணல. ஸோ ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்றப்ப வந்து உங்களுக்கு சரியா, தப்பா அப்படின்றது தெரியல. இல்ல உங்ககிட்ட வந்து நீங்க டைரக்ட்டா இது தப்புன்னு சொல்ல முடியாதுன்ற பட்சத்தில, நம்ம இப்படி தான் அவங்கள வார்ன் பண்ணுவோம். நீங்க பண்றது எனக்கு சரின்னு தோணல. அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு. இதுக்கு நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அப்படின்னே, முझे नहीं लगता है இல்ல मुझे लगता नहीं है. कि அப்படின்னா என்று. ஆப் ஜோ கர் ரஹே ஹேன். ஆப் அப்படின்னா நீங்க என்ன செய்கிறீங்களோ அப்படின்றதுக்கு வந்து ஜோ கர் ரஹே ஹேன். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ. கர் ரஹே ஹேன் அப்படின்னா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஜோ கர் ரஹே ஹேன் அப்படின்னா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ. ஓ சஹி ஹே அது சரி இல்லை. ஸோ நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தோணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிட்டு, என்று அப்படின்றதுக்கு கீ எழுதிட்டு, நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது சரியில்லை அப்படின்றத இப்படி தான் வந்து ஹிந்தியில் வந்து என்றுன்னு வர்ற சென்டென்ஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் 2-3 வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. मुझे नहीं लगता है कि आप जो कर रहे हैं वो सही है. அவர்கிட்ட கேட்குறது சரியாக இருக்கும்னு தோணுது. ஸோ சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் வந்து சரியாக இருக்காது, எனக்கு தோணலை, அந்த மாதிரி தான் சொன்னோம். இங்கே வந்து பாசிட்டிவாக சொல்கிறோம். முझे लगता है எனக்கு தோணுது அப்படின்னா வந்து முझे लगता है. எனக்கு தோணலை அப்படின்னா முझे लगता नहीं है அப்படின்றத சொல்கிறோம். கி அப்படின்னா என்று. உஸ்ஸே அப்படின்னா வந்து அவரிடம், உஸ்கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம் அவரிடம்னு சொல்கிறதுக்கு. பூச்னா அச்சா ரஹேகா அப்படின்னா கேட்டால் நல்லா இருக்கும், சரியாக இருக்கும். அச்சா அப்படின்னா சரி, சரியாக இருக்கும் அப்படின்னா அச்சா ரஹேகா. பூச்னா அப்படின்னா கேட்பது அப்படின்றது அர்த்தம். ஸோ இன்றைக்கி மழை வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே திரும்ப மாதிரி தெரியல. ஸோ மாதிரி ஐசா அப்படின்னா வந்து மாதிரி. ஸோ ஐசா நஹி லக்தா, முझे ஐசா நஹி லக்தா எனக்கு அந்த மாதிரி தெரியல, எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஸோ எனக்கு தோணலை அப்படின்னா நஹி லக்தா, முझे நஹி லக்தா அந்த மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து ஐசா. முझे ஐசா நஹி லக்தா. என்று அப்படின்னா கி. ஆஜ் பாரிஷ் ஹோகி. ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, பாரிஷ் அப்படின்னா மழை, வரும் பெய்யும் அப்படின்றதுக்கு வந்து ஹோகி. மழை அப்படின்றது பெண்பால்ன்றதுனால ஹோகி வருது. இதுவே ஏதாவது ஒரு ஆண்பாலை சொல்கிறீங்க, அவர் வருவார், அவர் வர்ற மாதிரி தெரியல, இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது வந்து ஹோகா சொல்லலாம். ஸோ ஆனால் வந்து அவர் நம்மளோட பர்சன்ஸ்க்கெலாம் வந்து வருவார் வரமாட்டார் அப்படின்னா ஆவோ அந்த வேர்பு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஹோகா ஹோகி வந்து யூஸ் பண்ணுவோம். அவர் உண்மையை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐசா நஹி லக்தா அப்படின்னா வந்து எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஓ சச் கஹ் ரஹாஹே. ஸோ கஹோ அப்படின்னா சொல்லு. ஸோ கஹ் ரஹாஹே அப்படின்னா சொல்லிட்டுருக்கிற மாதிரி. சச் அப்படின்னா உண்மை. ஸோ ஐசா நஹி லக்தாஹே ஓ சச் கஹ் ரஹாஹே. அடுத்தது, அவங்க பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பொய் அப்படின்னா நமக்கு ஹிந்தி வார்த்தை ஆல்ரெடி தெரியும், நம்ம நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவங்க அப்படின்றத வந்து நம்ம ஓ அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ அதே போல் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு நம்ம எப்படி கொஷின் கேட்கலாம். ஸோ மாதிரி தெரியுதா, ஸோ கொஷின், அதனால் கியா அப்படின்றத சேர்க்குறோம். ஐசா லக்தா ஹே, ஐசா லக் ரஹா ஹே, எது வேணாலும் சொல்லலாம். கி அப்படின்னா என்று. மே ஜூட் போல் ரஹா ஹூன், நான் பொய் சொல்லுகிறேன், பொய் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே ஜூட் போல் ரஹா ஹூன். ஸோ கியா ஐசா லக் ரஹா ஹே கி மே ஜூட் போல் ரஹா ஹூன் அப்படின்றத கேட்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து இந்த 2 ஃபார்மேட் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வேறு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.